இந்த ஃப்ரைடே நம்மளோட ரிவ்யூவில் புதுசாக லான்ச் ஆன 2025 டாடா ஆல்ட்ராஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான அப்டேட்டாக இல்லாமல் ஒரு மேஜர் சேஞ்ச் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கன்சிடரிங் இந்த காரில் இருக்கிற காம்படிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பலீனோவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து i20 இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டாடா இப்போ அந்த அவங்களுடைய கேமை ஒரு லெவல் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட இன்டீரியர்ஸில் நிறைய ஒர்க் போயிருக்கு. நீங்கள் எப்படி தான் இருந்தாலும் எல்லாரும் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது சூப்பராக இருந்தாலும் லைக் இதோட இன்டீரியர்லையுமே அந்த அளவுக்கு ஒர்க் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுதான் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஹவு த கேபின் ஃபீல்ஸ் அண்ட் ஹவு இட் ஃபீல்ஸ் டு டிரைவ் அப்படின்றது, அண்ட் ஆல்சோ இதோடைய கேபின் குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ரியர் சீட்டில் இருக்கிற கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும். நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன், ரியர் சீட்டில் அண்டர்த்தை கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் அண்டர்த்தைக்காக ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ மெயினாக இட் லுக்ஸ் ரியலி குட்டுங்க. லைக் ஒரு அப்டேட்டுன்னு வரும்போது ஒரு மைனர் அப்டேட்லாம் இல்லாமல் தேவ் டன் அ ரியலி குட் அப்டேட் ஃபார் திஸ் ஆல்ட்ராஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் அ லாட் ஆஃப் காம்படிஷன். நீங்கள் ஒரு பலீனோ பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா i20 பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஷுட் கன்சிடர் திஸ். 3 டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷனில் வருது அண்ட் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்லையுமே இந்த டாடா ஆல்ட்ராஸ் வருது. ஸோ இந்த காரை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமேட்டிக். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண்ணு மட்டும் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நான் இட் வில் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக டெஃபே ஏசஸ் இங்கே அண்ணா சாலைக்கு ஒரு பெரிய ஷவுட் நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த டாடா ஆல்ட்ராஸை ஷோரூம் வந்து செக் பண்ணணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு இல்லைனா எனி ஆஃப் த டாடா கார்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோரூம் நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்ஐசிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்கள செக் அவுட் பண்ணிட்டு இந்த ஷோரூமில் வந்து உங்களுக்கான டாடா கார்ஸை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கவும் செய்யலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஓகே, இதோட இன்ஜின் ஆப்ஷன் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியோ i20 பலீனோ இது 2 தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காரையுமே நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இந்த வீடியோவுமே நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் இதோடைய டிசைனை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான ஹெட்லாம்ப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ ட்வின் ஹெட்லாம்ப்ஸ் வருது. இந்த இடத்துல ப்ரொஜெக்டர்ஸ் இல்லை, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. 2 எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மேலே டிஆர்எல்ஸ் வருது. உங்களுக்கு ஃபாக்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் எல்இடி செட்டப். ஸோ 2 செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல பிரைட்னஸ் ஆட் பண்ண போகுது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ விஷுவலி உங்களுக்கு அப்பீலிங்காக மட்டும் இல்லாமல் திஸ் ஃபீல்ஸ் லைக் இந்த ஹெட்லாம்ப் வில் பெர்ஃபார்ம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாடா காரில் ஒரு ஹாலஜன் வரும்போது அது வாங்கி அப்கிரேட் பண்ணும்போது அந்த ஹெட்லாம்ப் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நவ் ஐ ஃபீல் இந்த செட்டப்பே வில் பெர்ஃபார்ம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த கலரே இட் லுக்ஸ் குட் அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா டியூன் க்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலர், இந்த ஸ்பெசிஃபிக் கலரை. பட் உங்களுக்கு மொத்தம் 5 கலர் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டுவெல் டோன் ஷேடில் தான் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட்டுங்க. அந்த பிளாக்கோட இந்த காரை பார்க்கும் போது இட் என்ஹான்சஸ் த லுக் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லுக் இப்போ இந்த டாடா ஆல்ட்ராஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் தோ லைக் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது ஒரு இண்டிகாவை லைட்டாக ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னா பிகாஸ் இந்த இண்டிகா இஸ் த ரூட். அந்த டிஎன்ஏலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு டாட்டாக்கு. ஸோ இட் மைட் சம்வேர் ரிசம்பிள் த லெஜெண்டரி இண்டிகா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இண்டிகா மாதிரி இருக்குது அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டதாக சொல்கிறாங்க. இண்டிகா இஸ் த லெஜெண்டரி கார் தட் மேட் டாடா. ஓகே, ஸோ இதை அதை ரிசம்பிள் பண்ணுறது இஸ் அ வெரி குட் திங் அப்படின்னு எனக்கு கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D கிரில் அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் பார்க்கறதுக்கு ஒரு 3D ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஒரு கிரில்னு சொல்கிறாங்க. பட் இட் லுக்ஸ் குட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட் ஃபீல்ஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கேமரா வருது அண்ட் சைட்லையுமே கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கான கேமராவுமே கிடைக்குது. அண்ட் உங்களுக்கான இன்ஜின் ஆப்ஷனுக்கு இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலில் வருது.
ஒரு 1.5 டீசல் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு 1.2 ஐசிஎன்ஜி ஆப்ஷனுமே கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் வந்து இட் ப்ரொடியூசஸ் 86 பிஹெச்பி அண்ட் 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். அண்ட் நீங்கள் டீசல் போகிறீங்கன்னா உங்களுக்கு 90 பிஹெச்பி அண்ட் அது பார்த்தீங்கன்னா 200 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட் ஃபீல்ஸ் more powerful. Diesel feels more powerful and it will be more economically valuable for you everyday drive நீங்க போறீங்கன்னா. பட் அந்த டீசல் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வருது இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது which is 5 speed அண்ட் ஏஎம்டி கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா 5 speed அண்ட் டுவெல் கிளச் டிரான்ஸ்மிஷனுமே கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 6 speed. ஸோ 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு இப்போ இந்த ஆல்ட்ராஸில் வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த 3 டிரான்ஸ்மிஷனுமே பெட்ரோல் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ரிசர்வ் ஆகிருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, it is not reserved for the diesel or the ICNG. ஐசிஎன்ஜியாக இருக்கட்டும் இல்லைனா டீசலாக இருக்கட்டும், அது ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா மேனுவல் மட்டும் தான் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெயினாக ப்ரைஸு. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஹேட்ச்பேக்லாம் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம்னு சொன்னது எனக்கே ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேட்ச்பேக், அதாவது அந்த இப்போ ஹேட்ச்பேக் எப்படி வந்து விலை ஏற்றதுக்கு ஒரு பிளான் போயிட்டாங்கன்னா எல்லாரும் அதுக்கு குட்டியாக ஒரு கார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஹேட்ச்பேக் ஒரு நல்ல வண்டி மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. முன்னாடிலாம் ஹேட்ச்பேக் தான் இருக்கிறதுலே குட்டி வண்டி, இப்போ அதுக்கும் கீழே ஒரு மைக்ரோ ஹேட்ச்பேக்காக அந்த மாதிரி ஏதோ ஒரு கொடுத்துட்றாங்க ஒரு வண்டியை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 8 lakhs to 13 lakhs. 13 lakhsன்றது இல்லை, ஒரு 12.8 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் ரோட் சொல்கிறேன், என்னதான் 11.69 அவங்க எக்ஷோரூமோட டாப் அண்ட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு வரும்போது 12.8 lakhs அப்படின்ற அந்த ப்ரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் அந்த டர்போ ஆப்ஷன் வரல. ஆப்வியஸ்லி டாடா பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ்க்கு அந்த ரேசர் வெர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த டர்போ வச்சிருக்காங்க. ஓகே, டர்போ பெட்ரோல் இன்ஜினை. ஸோ இட் இஸ் அ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் செட்டப். இப்போ நீங்கள் i20க்குமே பார்த்தீங்கன்னா அந்த டர்போ செட்டப் போகிறீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் எக்ஸ்பென்சிவ். i20 இதே கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் த சேம் ப்ரைஸ். பட் i20 எங்கே லீடு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஃபீச்சர், அவங்க கொடுக்குற அந்த டெக்னாலஜியில், அவங்க கொடுக்குற அந்த இன்டீரியர் ஃபீலில். ஸோ இப்போ டாட்டா பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் ஏற்றிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு தட் ஒர்க்ஸ் ஃபார் டாட்டா அப்படின்னு தான் சொல்லணும். நான் இன்டீரியர் போய் தான் செக் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச்சர் கொடுத்துருக்காங்க, 185/60. ஒரு பிளாக்கு அப்புறம் ஒரு லைன் மட்டும், ஒரு சில்வர் லைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு 5 லைன் மட்டும். இட் லுக்ஸ் நைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃப்ளாட் அண்ட் அவுட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஃபீல்ஸ் குட். ரொம்ப பேட்டர்ன்லாம் வச்சு இது பண்ணாமல் இட் ஃபீல்ஸ் நைஸ். அதான் சொன்னாலும் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லுக்கு இப்போ இந்த டாட்டாக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், டாட்டா ஆல்ட்ராஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கெட் த பிளாக் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டோர் பார்த்தீங்கன்னா புல் அவுட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பின்னாடி இருக்க டோருக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஹேண்டில். ஸோ தட் ஃபீல்ஸ் நைஸ். த சேம் யூஷுவல் திங் வித் டாட்டா, பின்னாடி இருக்க டோர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் சம்திங் வித் த ஏர் ஒர்க்கிங் நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற காற்று வெளில வரும்போது ஒழுங்காக ஜாம் ஆக மாட்டேது அந்த டோரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸுமே உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த காரை நீங்கள் ஐஆர்ஏ மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஆர்ஏ பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய ஒரு ஆப்பு. அந்த ஆப் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுமா, லைட்ஸ் ஆஃப் பண்ணுமா, இல்லை உள்ளே இருக்கிற ஏசி ஆன் பண்ணுமா, ஏசி ஆஃப் பண்ணுமா, அப்புறமா வந்து லைக் ஜியோ ஃபென்சிங். ஓகே, அந்த ஜியோ ஃபென்சிங்க்கு நீங்கள் வந்து லைக் டயாமீட்டர் செட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு ரேடியஸில் என்னோட ஜியோ ஃபென்சிங் இருக்கணும், இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்தால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், அப்படிலாம் இவ்வளோ கிட்ட வந்தால் தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அது வரைக்கும் உங்களால் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே அந்த ஐஆர்ஏ மூலியமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் கார் இடத்துல தெஃப்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் இன்ஜினை கில் பண்ணதுக்குமே நீங்கள் அந்த உங்களுடைய மொபைல் ஆப் மூலியமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அகெயின் ஹேண்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 3.9 meters ஆஃப் லென்த் அண்ட் ஒரு 1.6 meters ஆஃப் வித் அண்ட் ஒரு 1.5 meters ஆஃப் ஹைட் அண்ட் ஒரு ப்ரிசைஸான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்பர் இப்போ எந்த கார் மேனுஃபேக்சரர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறதில்ல. பட் ஐ ஃபீல் திஸ் லுக்ஸ் லைக் இட் இஸ் மோர் தென் அடிக்வேட் ஃபார் த இந்தியன் ரோட்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். யா, தட் இஸ் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ the paint feels nice. Okay, like அங்கங்கே லைட்டாக ஆரஞ்சு ஃபீல் இருக்குது லைட்டாக, பட் இட் ஃபீல்ஸ் குட். ஓகே, ஒரு நல்ல பெயிண்ட் குவாலிட்டி இப்போ டாட்டாவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ட் ஆல்சோ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேருந்து இதோட ரியர் ப்ரெசன்ஸ் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அகைன் ரியரில் வரும்போதும் இட் கேச்சஸ் அ லாட் ஆஃப் ஐ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ டெய்ல் லேம்ப்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். இதோடைய டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதோடைய மைலேஜ் ஃபிகர்ஸ் இன்னும் லைக் கன்ஃபார்ம்டு ஃபிகர்ஸ் வரல.
பட் இட் வில் சம்வேர் கிவ் யூ அரௌண்ட் லைக் ஒரு சிட்டி டிரைவில் ஒரு 11லேருந்து 12 அப்படின்றத நீங்கள் கால்குலேட் 10லேருந்து 12 அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. லைக் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் என்னதான் 16 17ன்னு சொன்னாலும் ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா 10லேருந்து 12 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 16 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு வண்டியை வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் வண்டி மைலேஜே தர மாட்டுது. அது வண்டி விற்கிறதுக்காக அவங்க சொல்லலாம் சொல்லுவாங்க. லைக் ரியலிஸ்டிக்காக நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும் போது, நம்ம ஃபியூல் குவாலிட்டி மாறும் போது, இந்த மாதிரி லைக் மெயின்டெனன்ஸ் மாறும் போது, வண்டி ஓல்ட் ஆகும் போது அப்படின்ற ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் உங்கள் மைலேஜை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நீங்கள் வந்து இப்போவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கிறது இஸ் லைக் நாட் அட்வைசபிள் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? இதோடைய பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னதான் அந்த டுவெல் டோன் ஃபினிஷ் வச்சு அவங்க ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்பாய்லர்ஸுமே அந்த டுவெல் டோன்லுக்காக அந்த பிளாக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா குட்டியாக 2 எண்டில் மட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட் ஆட்ஸ் டு த டிசைன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் யுவர் டெயில் லேம்ப்ஸ் அதுலேயுமே அந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. ஸ்மோக்ட் அவுட் நம்ம வந்து லைக் வண்டி வாங்கி பர்சனலாக பண்ணுவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் லைக் தே லிட்ரலி பிரிண்டட் த அன்னெசரி பார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸாக்டாக எது இலிமினேட் ஆகணுமோ அது மட்டும்தான் வெளில தெரியும். கண்டமேனிக்கு எதுவுமே வெளில தெரிய போகிறது இல்லை. அண்ட் தட் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபுல் எல்இடி டெய்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் ஹாலஜன் எனிமோர். அண்ட் ஆல்சோ எங்கள் அல்ட்ராஸ்க்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. டாட்டாக்கான லோகோ, அகேன் ரியர் கேமரா, ரியர் சென்சார்ஸ். அண்ட் ஆல்சோ இதோடைய பம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்போர்ட்டியராக ஃபினிஷ் பண்ண ஒரு பம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் பின்னாடிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு லோவர்டு அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பம்பர் வந்து ஆட் பண்ணும். அதை வந்து நாங்கள் மைண்டில் வச்சு தான் இந்த ரியர் பம்பர்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டாட்டா கிட்ட இருந்து கிளைமாக இருக்குது. ஸோ வில் ஜஸ்ட் ஓப்பன் த ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 345 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 345. அண்ட் எனக்கு சீட் ஸ்பிளிட்லாம் எதுவுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணல. உள்ள சார்ஜிங் ஆப்ஷன் இல்லை. எனக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பூட்டுக்கு வரும்போது இட் இஸ் ஸ்டில் த சேம் ஓல்டு டாட்டா. லைக் இன்டீரியர்ஸில் தான் இவங்க வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம போய் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே நம்ம ஒரு புது கார் நம்ம சேனலில் நம்ம செக் அவுட் பண்ணுவோம். அது நீங்கள் உங்களுடைய புது கார் நீங்கள் வாங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷோரூமில் வந்து அந்த கார் என்ன அப்படின்றத அவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டாலே போதும், உங்களுக்கு அந்த நீங்கள் வாங்க போகிற காரை பற்றின ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் என்னென்ன கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கார் வாங்குறதுன்றது சும்மா சொசைட்டிக்காக வாங்காதீங்க. கார் வாங்குறதுன்றது 4 பேருக்கு காட்டணுன்றதுக்காக கார் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவைப்படும், உங்களுக்கு என்ன தேவைப்படாது, அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஜஸ்ட் லிவ் ஃபார் யூ, டோன்ட் ட்ரை டு லிவ் ஃபார் சொசைட்டி அப்படின்றத என்னோட விஷயம். நிறைய பேர் கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது நிறைய இட் இஸ் அ பிக் ஸ்டோரி. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு, உங்களுடைய டெய்லி ட்ரிவனுக்கு ஒரு காரை வாங்குங்க. யூ ஹாவ் ஃபன் வித் இட். ஓகே, வாங்கினதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்காதீங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜம்ப் இன் டு த இன்டீரியர். இந்த இடத்துல ஒரு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ்னால அதை நான் ஓப்பன் பண்ணதுக்காக எனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு இலிமினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து புதுசாக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். நிறைய நான் நோட்டீஸ் பண்ணலையான்னு தெரில, பட் ஐ ஃபீல் தட்ஸ் நியூ அப்படி தான் சொல்லுவேன். ஸோ பவர் சீட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கலைங்க. ஓகே, டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இன் டாட்டா அப்படி தான் சொல்லணும். டாட்டா மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10.25 இன்ச்சுக்கான ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த கிளஸ்டரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் நேவிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, உங்களுடைய கிளஸ்டர் மூலியமாக உங்களுடைய லைவ் நேவிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். தட் இஸ் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சுக்கான ஹர்மான்கான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதன் மூலயமா உங்களுக்கான லைக் மியூசிக்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 3 டோனில் ஃபினிஷ் பண்ண ஒரு இன்டீரியர். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தே ஃபினிஷ்ட் இன் த கார்ஸ் கலர். அது பார்த்தீங்கன்னா அந்த டியூன் க்ளோ அந்த கலர் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பிளாஸ்டிக்கி அந்த ஒரு இட்ஸ் ஒயிட் அப்படின்னா ஹாஃப் ஒயிட் அப்படின்ற அந்த கலரில் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல பேட்டர்ன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட் ஃபீல்ஸ் நைஸுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் ஆட்ஸ் டு த ப்ரீமியம்னஸ், இட் ஆட்ஸ் டு த குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் எனக்கு இங்கே 2 ஏசி வெண்ட் அண்ட் ஆல்சோ அந்த 2 சைடில் இன்னொரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கிடைக்குது. அண்ட் ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஸ்போக்குக்கான ஸ்டியரிங் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்லிட் வச்சு அந்த டாட்டாக்கான லோகோ வந்து இலிமினேட் பண்ணியிருக்காங்க. இட் ஃபீல்ஸ் கிறிஸ்ப் அண்ட் நைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு பிளாக் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாட்டம்.
என்னுடைய மியூசிக் கண்ட்ரோல் பண்ணக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் ரைட்டில் இருக்குது. அங்கே கீழே வந்தோன்னா என்னோட ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஒரே ஒரு கொசு எனக்கு இந்த வியூ ஃபுல்லாக என்னை படுத்திட்டு இருக்கான். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் the மெயின் குட் திங் இஸ் எனக்கு பட்டனாக அதை கொடுத்தது தான். இட் ஃபீல்ஸ் நைஸ். 360 டிகிரிக்கான கேமரா ப்ரொஜெக்ஷன், உங்களுக்கான காரை லாக் அண்ட் அன்லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிரைவ் மோட் செலக்ட் பண்ணதுக்கான பட்டன் அண்ட் உங்கள் ஹெட்லாம்ஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போடணும்னா அதுக்கான லைட்டுமே இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண டச் ஒன்று இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கூலாக அந்த மாதிரி ஒரு டர்போ கூல், பூஸ்ட் கூல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தொட்டாலே வரப்போகுது எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த விண்டோலாம் இறக்கி உங்களோட ஏசியை டர்ன் ஆன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் போர்டு எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் 65 வாட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு யூஎஸ்பிக்குமே எனக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. டுவல் கிளச் ஆப்ஷன் இருக்குது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஏஎம்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அகேன் இட் இஸ் ப்ராக்டிக்கல். இந்த இடத்துல 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க என்னுடைய டோரோடைய சைடில். அதுவுமே இஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, இங்கேயும் ஒன்று ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு கீப் மை கீ ஆர் சம்திங் ஐ கேன் கீப் இட் ஹியர், லைக் ரைட் ஹேண்ட் சைடில். பட் அது கீக்காக இல்லை, ப்ராப்ளி உங்களுடைய டிக்கெட்ஸ், காயின்ஸ் அப்படின்ற ஏதாச்சும் ரெசிப்ட் ஏதாவது நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது இந்த இடத்துல வைக்க முடியும். அண்ட் எனக்கு இந்த இடத்துல என்னோட க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கூல்டு க்ளவ் பாக்ஸ். ஸோ உங்களுடைய ட்ரிங்க்ஸை நீங்கள் கூல்டாக வைக்கணும்னா அதுவுமே உங்களுக்கு அந்த இடத்துல வைக்க முடியும். உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏர் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணாமல் எந்த வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் 6 ஏர் பேக் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டாடா அல்ட்ராஸில். ஸோ இட் இஸ் அ ரியலி குட் திங் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் டிஸ்பிளேல போட்டு விட்றேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சன் ரூஃப் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குமே ஒரு பிளைண்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைப் ஆஃப் பிரைட்னஸ் உங்களுக்குள்ளே வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஏதாவது டூர் போகும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ ரியலி குட் திங் அப்படி தான் சொல்லுவேன். லைட்ஸும் த ஓல்டு ஸ்கூல் டைப் லைட்ஸு, இட் இஸ் குட் ஓன்லி. பட் இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக வச்சுருக்கலாம். இங்கே இவ்வளோ சூப்பராக இருக்க மேலே வரும்போது இந்த ஓல்டு ஸ்கூல் டைப் ஒரு லைட் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ அது அவங்க லைட்டாக அந்த டச் ரெஸ்பான்ஸோ வச்சுருந்தா இட்ஸ் நாட் கோன் காஸ்ட் தம் அ லாட். இட் இஸ் சம்திங் வெரி சிம்பிள் பட் இட் ஆட் அ லாட் ஆஃப் இவ்வளோ ப்ரீமியமாக போயிட்டோம், இதையும் கொடுத்துட்டா முடிஞ்சிருக்குமே, இதுக்காக இன்னொரு அப்டேட் ஆடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு இந்த இடத்துல வேனிட்டி இல்லை, இந்த இடத்துல வேனிட்டி கொடுத்துருக்காங்க பட் லைட் இல்லை. தட் இஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ எனக்கு மெயினாக நான் செக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது இதோடைய பின்னாடி சீட்டு தான். ஏன்னா ஃபேமிலி பையர்ஸ்க்கு இந்த கார் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? 2 சீட் இல்லைங்க இது. இட் இஸ் நாட் அ 2 சீட்டர் கார், இட் இஸ் அ 4 சீட்டர் கார். ஆப்வியஸ்லி இவங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா வேர்டிங்காக சொல்கிறேன், அது அவ்வளோ இம்பார்ட்டன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம ரியர் சீட்டுக்கு போயிட்டு இதோடைய ஹெட்ரூம் லெக்ரூம் பார்த்துட்டு அண்டர் தை சப்போர்ட்டுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அதை போய் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ்க்கு ஐ மீன் ரியர் சீட்டுக்கு ஓ மை காட், இஸ் இட் ரியலி ஒர்க்கிங்? த எக்ஸ்ட்ரா அண்டர் தை, இட் இஸ் ஃபைனலி ஒரு நல்ல அண்டர் தை சப்போர்ட் ஒரு ஹேட்ச்பேக்கோட ரியர் சீட்டில். என் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் நானும் எதிர்பார்க்கல. ஓகே, கால் டச் பண்ணுறதுக்கும் சூப்பராக இடம் இருக்குது. லெக் ரூம் இஸ் குட் பட் ஹெட் ரூம் என்னதான் ஓகே. சாயும் போது நல்லா இருக்குங்க. நான் முன்னாடி இருந்தேன்னா இந்த இடத்துல அந்த ஸ்கூப் இல்லை, ஸோ அதனால கிட்ட இருந்தால் இங்கே இருக்கும்போது இங்கே வந்து ஸ்கூப் வச்சுருக்காங்க. ஸோ தட் இட் ஃபீல்ஸ் நைஸ். பட் அந்த ஸ்கூப் ரொம்ப கிட்ட இருக்குங்க. ஸ்கூப் ஓரளவுக்கு இவ்வளோ தூரத்தில் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஹேண்டில் இவ்வளோ கிட்ட வச்சுருக்காங்க. ஹேண்டில் கொஞ்சம் இங்கே வச்சுருந்தாங்கன்னா தே கூட ஸ்கூப் டிட் டில் ஹியர். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஸ்கூப் வருது. ஸோ மிடில் பேசஞ்சருக்கு நல்ல ஒரு ஹெட் ரூம் இருக்கும். பட் என்னுடைய சைடாக இருக்கட்டும் இல்லை அந்த சைடாக இருக்கட்டும், 2 சைடுக்குமே இந்த ஹெட் ரூம் செம்ம லிமிட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ எனக்கு ரியரில் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. 65 வாட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுமே இந்த காரில் இருக்குது. இந்த கார் இப்போ தான் வந்திருக்குன்றதுனால சீட்டை கூட இன்னும் பிரிக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட், அதில் 2 கப் ஹோல்டர்ஸ். லைக் தொடுற இடம்லாம் அந்த சாஃப்ட் டச் வச்சு ஃபினிஷ் பண்ணனால இட் ஃபீல்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு தான் சொல்வேன். நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக் வாங்கணும் அண்ட் தட் ஷுட் பி கிவிங் யூ த ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக த டாடா அல்ட்ராஸ் இஸ் டூயிங் இட் அப்படின்னு தான் சொல்வேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபீச்சர் எல்லாமே இந்த காரில் இருக்குது. அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு யுவர் மொபைல் ஆப்ன்றனால இட் இஸ் ஆல்சோ சம்வாட் அட்வான்ஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன்.
அண்ட் உங்களுக்கு யூ ஹாவ் ஃபியூ ஆப்ஷன்ஸ் டு சூஸ் ஃப்ரம். அண்ட் இந்த மாதிரி லைக் விஷயம்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் இட் இஸ் அ குட் கார். வில் ஐ கன்சிடர் இட் ஃபார் i20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ் இஸ் மேட் ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் மேட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். i20ன்னு பார்க்கும்போது நான் ஏன் அதை பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஏஜ் அப்படி. ஸோ நான் ஒரு 40 வயசு அண்ட் ஐ எம் அ கை ஹூ ஹேஸ் சம்வேர் அரவுண்ட் ஒரு 15 லட்ச ரூபாய் ஒரு ஹேட்ச்பேக் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இட் சர்வ்ஸ் த பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஹேட்ச்பேக்காக இப்போ இந்த டாடா அல்ட்ராஸ் மாறி இருக்குது. i20 இருக்கட்டும், பலீனோக்கு நல்ல ஒரு ஃபேமிலி க்ரௌடு இருக்குது. பட் இப்போ அந்த டாட்டா வந்து இட் வில் கேட்ச் த ஃபேமிலி மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் நான் யோசிக்கக்கூடாது. ஸோ அப்படி நான் ஒரு பிகர் பிக்சராக நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ ஃபீல் இட் வில் அப்பீல் டு த கைஸ் ஹூ ஆர் ஃப்ரம் 35 to 50. அந்த கேட்டகரிக்கு டாடா அல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா இட் சர்வ்ஸ் த பர்பஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய வீக்கெண்ட் கெட்டவேக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா டெய்லி ட்ரிவனுக்காக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியை வெளில கூட்டு போயிட்டு வரதுக்காக இருக்கட்டும், இட் இஸ் அ சொஃபஸ்டிகேட்டட் குட் கார் வித் த ப்ராக்டிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு வேர்டிக்கில் நான் இந்த வீடியோவை நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் பார்த்துடலாம். ஸோ ட்ரைவுமே பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு நோ லைக் அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடைய கிளச்சு இப்போ டாட்டாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு நானே லைக் ஐ எம் டூ ஈகர். ஏன்னா டாட்டாவோட கிளச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி, ஒரு குதிரை எப்படி அதோட காலர் ரிவர்ஸில் அடிக்கும் அந்த மாதிரி அது அடிக்கும். நோ ஹேட் ஃபார் டாட்டா, ஓகே. பட் என்னுடைய பர்சனல் ஃபீலுக்கு நீங்கள் டாட்டா போகிறீங்கன்னா மேனுவல் வந்து தவிர்த்துருங்க, ஆட்டோமேட்டிக் ட்ரை பண்ணுங்கள், நிம்மதியாக ஓட்டலாம். அந்த ஒரே நான் இப்போ சொல்லக்கூடாது ஏன்னா இந்த காரில் மாற்றிருக்காங்களான்னு தெரில, ஸோ அதனால் நான் பாய் விட விரும்பலை. பட் என்னுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் படி எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா வாங்குறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்குங்க. இந்த மேனுவல் வாங்கலாமா வேணாமான்றது என் ட்ரைவை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் உங்களுடைய கார் வாங்குற ஜேர்னியில் இந்த வீடியோவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏன் மூலியமாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் காருக்கான காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸை க்ளீன் கல்ச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லும். நம்ம பார்த்தீங்கன்னா க்ளீன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் ஷாப் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் OMRல. அண்ட் சூன் வி வில் பி கம்மிங் டு ஒன் மோர் லொக்கேஷன். இப்போ எதுவுமே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ உங்களுக்கு செராமிக், PPF, காருக்கான சன்ஃபிலிம் ஆர் காருக்கான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காருக்கு என்னென்ன ஆக்சரிஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லைனா அதோடைய பெயிண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ கேன் விசிட் க்ளீன் கல்ச்சர். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னுடைய டிஸ்பிளேல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ நீங்கள் வந்து என் மூலியமாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் திரும்ப இந்த தம்பிக்கு பண்ணலாமே அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. இட்ஸ் நாட் லைக் ஐம் யூனோ மார்க்கெட்டிங் ஃபார் சம் ஒன். ஓகே, நான் என்னுடைய ஓன் பிராண்டுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குறேன். ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் வேலிட். ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் லைக் ஆஸ்கிங் டூ மச் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் என் மூலியமாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த கார் நல்லா இருக்குது அப்படின்னா என் மூலியமாக ஒரு கார் நீங்கள் வாங்காமல் போனால் கூட ஈவன் தட் இஸ் குட் ஃபார் யூ. லைக் நான் எதாவது நெகட்டிவ் ஃபேக்டர் சொல்லியிருப்பேன், அதனால் நீங்கள் அந்த காரை வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இஃப் இட் இஸ் ஆல் லைக் தட், இங்கே என்னுடைய வீடியோ போதும், ரொம்ப போக விரும்பலை. ஸோ நீங்கள் உங்கள் காருக்கு செராமிக், PPF ஆர் சன்ஃபிலிம் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் பிரிங் இட் டு க்ளீன் கல்ச்சர். ஓகே, நம்ம ரொம்ப பேஷன் ட்ரிவனாக அந்த கார் கேரை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். யூ நோ அபவுட் மீ, நம்ம சும்மா எதுவுமே நான் சொல்கிறது இல்லை, சும்மா எதுவுமே நான் வந்து இது பண்ணுறதில்ல. ஸோ எனக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ விசிட் க்ளீன் கல்ச்சர், உங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் ஈவன் இஃப் ஐ எம் தேர் இந்த ஷாப், நம்ம கூட நம்ம மீட் பண்ணதுக்கு அந்த ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்கஸ். பை. ஸோ நம்ம இப்போ இந்த டாடா அல்ட்ராஸோடைய டிரைவுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நோட்டீஸ் பண்ணது இருந்து பார்த்தீங்கன்னா த கிளச் இஸ் குட். தே ஒர்க்ட் அந்த கிளச். சும்மா டிசைன் வரைக்கும் அப்டேட் இல்லாமல் இதோடைய உள்ளே இருக்கிற என்னென்ன விஷயத்தில் இந்த காரில் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்ஸாக இருந்ததோ அதுவுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். த ரிஃபைன்மெண்ட் இஸ் ஆல்சோ குட். பட் எனக்கு வந்து இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணும் போது ஐ வில் டெல் யூ தட் லைக் வண்டி ஐட்லிங்கில் இருக்கும் போது மட்டும் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் 3 சிலிண்டர் அந்த குருன்னு விட்டுட்டு அது போகிறது தெரியும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இம்பேலன்ஸ் ஆஃப் த இன்ஜின். இதுவே 4 சிலிண்டர்னா அப்படியே ஈக்குவலாக ரன் ஆகிட்டு இருக்கும். யூ வில் நாட் ஃபீல் தட். உங்களுக்கு இது 3 சிலிண்டர் அப்படின்றனால யூ வில் ஃபீல் தட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1199 cc-க்கான ஒரு இன்ஜின். 1002 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், டர்போ பெட்ரோல் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டர்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேசர் வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரேசர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மேனுவல் மட்டும் தான் வரும், ஆட்டோமேட்டிக் வராது அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. கிளச் இஸ் குட்டுங்க. சிட்டி டிரைவுக்கு ஃபைனலி ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் யூ கேன் கோ. எனக்கு தெரிஞ்ச நான் ரிவ்யூவில் வந்து ஆட்டோமேட்டிக் போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். பட் நோ, யூ கேன் பை த மேனுவல் நவ். சூப்பராக இருக்குது.
லைக் சிட்டி டிரைவில் லெஃப்ட் லெக்குக்கு அந்தளவுக்கு ஒர்க் இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ லோவர் ஆர்பிஎம்லுமே இட் ஃபீல்ஸ் நைஸ் டு ஹேண்டில் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ நான் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டால் கூட எனக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருக்காக லெஃப்ட்டில் எனக்கு இந்த இதில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ NVH இஸ் ஆல்சோ டீசென்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு பீக் மவுண்ட் ரோட் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிருக்கேன். ஃபீல்ஸ் நைஸ். என்னோட ஏசியோடைய சவுண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கும். இந்த NVH இஸ் குட். வெளில இருக்க நாய்ஸை நல்லாவே உள்ள அரெஸ்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங்குமே நல்ல ஆன் த சாஃப்டாக ஈஸி டு மூவ் அரவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் கார் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ட்ரைவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஸ்மார்ட் கிரியேட்டிவ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேரியண்ட்டில் வருது. அண்ட் அந்த கிரியேட்டிவ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த S+ன்னு சொல்லிட்டு இன்னும் 2 வேரியன்ட்ஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா திஸ் வில் காஸ்ட் யூ சம்வேர் அரவுண்ட் ஒரு லைக் ஒரு 12.5 to 12.8 lakhs வரும் டாப் எண்ட் நான் சொல்கிறது, விச் இஸ் வெரி க்ளோஸ் டு i20 உடைய சேம் நம்பர். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இட்ஸ் ரியலி குட் கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் கன்சிடரிங் இதோடைய சைஸாக இருக்கட்டும், இது கொடுக்குற ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இட் ஆல் ஃபீல்ஸ் நைஸ். இட் ஃபீல்ஸ் வெரி குட் டு ஹேண்டில். ஒரு 5 dual tone ஷேடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஃபேமிலி கேட்டகரியை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு கார் ஃபைனலி இப்போ டாடா கிட்ட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் சம் ரீசன் பலினோ வாஸ் டேக்கிங் த லீட். பட் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, திஸ் இஸ் மோர் சேஃபர் ஃபார் யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த IRA ஆப்ஸ் மூலிமா நீங்கள் இந்த காரை உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலன்னா கூட உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமே பண்ணிக்கலாம். ஜியோ ஃபென்சிங் மூலிமா உங்கள் காரை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கலாம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் தெஃப்ட் சனரியோவில் கூட உங்கள் இன்ஜின் இம்பபிளைசர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஹேப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு 6 ஏர்பேக்கை ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ப்ளஷ் ஃபீலுமே இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இட் ஆல் ஃபீல்ஸ் ரியலி குட்டுங்க. இட்ஸ் வெல் புட் பேக்கேஜ். ரைட் இருக்குதா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ CM கான்வாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இஃப் வி ஆர் லக்கி வி வில் வாட்ச் MK ஸ்டாலின் அவர்கள். அண்ட் ஆல்சோ த ஸ்டியரிங் இஸ் வெரி ரெஸ்பான்சிவ் அண்ட் நைஸ். சார் நீங்கள் என்ன லுக் விட்றீங்க? ஓகே, ஆப்போசிட்ல வருதே கான்வாய். ஸ்டாலின் ஈவன் தோ இட்ஸ் NA, இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பேடுங்க. 86 bhp பார்த்தீங்கன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ் டு டிரைவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இட் ஃபீல்ஸ் ரியலி குட் டு டிரைவ். ஓகே, ஸோ நம்ம அப்படியே ஒரு த்ராட்டில் ஒன்று கொடுத்து பார்ப்போம். யா இட் ஹேண்டில்ஸ் ரியலி வெல்லுங்க. இட் கேன் கோ அண்ட் தென் ஐம் ட்ரைங் டு புஷ் இட் ஆன் த கார்னர். யா ஈஸி பீஸி. சரியான ஒரு ரொம்ப ஹை ஸ்பீட்ஸ் இல்லை தான், பட் திஸ் வில் பி த மேக்ஸிமம் தட் யூ வில் டிரைவ் ஆன் அ சிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஐல் பி ஹார்ட் ஆன் த பிரேக்ஸ். ஒரே ஒரு கியர் கட் தான், லைக் இட் ஸ்டாப்ஸ். த பிரேக் ஃபீல்ஸ் நைஸ். ஃப்ரண்ட்டில் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வருது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ஆர் டீசென்ட். தே பில்ட் ஃபார் சிட்டி டிரைவ். தே பில்ட் ஃபார் லைக் 120 kmph அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த வண்டியை போட்டு பிரின்னு பிரிச்சுட்டு அப்புறம் அது பிரேக் பர்ஃபார்ம் பண்ணல அப்படி இப்படிலாம் சொல்கிறதுல இஸ் லைக் நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு டீசெண்டான டிரைவர்னா யூ காட் ஆல் கவர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த NVH தான். த கேபின் ஃபீல்ஸ் குவைட் அண்ட் நைஸ். அண்ட் ஆல்சோ அவங்க அந்த தொடர இடம்லாம் சாஃப்ட் டச் வச்சிருக்கனால அந்த கேபினோட ப்ரீமியம்னஸும் அதை ஆட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங்லாம் வரனால நைட் டிரைவ் போகும்போதுமே இட் ஃபீல்ஸ் நைஸ். சன்ரூஃப் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டிரைவ் போகும்போதுமே நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் கெட்டவே கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 ஒரு வீக்கெண்டான கெட்டவே போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பில்ட்டில் இருக்கக்கூடிய கார், அதாவது 5 star சேஃப்டி ரேட்டிங் வாங்கின ஒரு கார் which gives 6 airbags as standard. Safety is the priority. And on top of that தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸு அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் தேவைப்படுற எல்லா கம்ஃபர்ட்டுமே இந்த காரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கப் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், வயர்லெஸ் சார்ஜிங் போர்டாக இருக்கட்டும், 65 watt ஃபாஸ்ட் சார்ஜராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸு. யூஸ் இல்லாத என்னென்னமோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 64 லாங்குவேஜுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஃபீல் இட் ஹேஸ் நோ யூஸ். லைக் அதை நம்ம எவ்ரிடேக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும் போது இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கல். தேவைப்படுற எல்லா விஷயமே கொடுக்கக்கூடிய ஒரு காரா ஆல்ட்ராஸ் ஹேஸ் பின். பட் அந்த டிசைனையுமே இப்போ எலிவேட் பண்ணிட்டு அண்ட் இதோடைய இன்டீரியர்ஸுமே இப்போ அப்டேட் பண்ணனால இட் இஸ் ஆல் வெல் புட் டுகெதர். இட் இஸ் ஆல் இன் ஒன் பீஸ் அண்ட் இட் ஃபீல்ஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ இட் ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் மேட் டு கம்பீட் வித் த பெஸ்ட் கார்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு கேட்டிங்கன்னா. ஸோ யா இட் இஸ் அ குட் கார். ஸோ உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரம்
ஃப்ரம் 8.5 lakhs to ஒரு 12.8 lakhsல ஒரு நல்ல ஹேட்ச்பேக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா I will definitely suggest this. The manual has been, the usual complaint for the manual has been arrested அப்படின்னு தான் சொல்லுவேன். It is a really good காருங்க. It feels nice to drive. It feels very plush to drive and also indicators போடும் போதுமே வருது. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி தேவைப்படுற ஃபீச்சர். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு லுக் ஃபார் த மிரர் அட் ஆல். லைக் இங்கே பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் if someone is there on your blind spot or not. அண்ட் ஆல்சோமே பார்த்தீங்கன்னா அந்த ஓஆர்விஎம்ஸுமே கொஞ்சம் கீழே பிளேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இல்லை. பட் ஐ ஃபீல் த ஏப்பிளர் இஸ் லிட்டில் பிட் சங்கி. லைக் லைட்டாக கொஞ்சம் சங்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எட்டி பார்க்குற அளவுக்கு சங்கியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த ஓஆர்விஎம்ஸை கொஞ்சம் கீழே பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த ஓஆர்விஎம்மே கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா இந்த விட ஃபுல்லாகவே பிளைண்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த மொமெண்ட்டில் நான் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஓஆர்விஎம் இஸ் பிளேஸ்ட் லிட்டில் பிட் டவுன் சைடு எனக்கு ஒரு நல்ல வியூ இருக்குது. இட் ஃபீல்ஸ் நைஸ். லைக் ஓஆர்விஎம் வழியாகவுமே இட் இஸ் அ வெரி நல்ல வியூ தரக்கூடிய ஓஆர்விஎம்மாகவுமே இருக்குது. அந்த பின்னாடி கிளாஸுமே B60 நான் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டு என்னோட ரியர் வியூவில் மட்டும் வியூ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த கிளாஸ் ரொம்ப ஸ்லோப்பிங்காக கொடுத்துட்டாங்க. ஸோ அது இருந்தது. ஸோ இட் ஃபீல்ஸ் அ வெரி குட் திங். லைக் ஒரு 40-year-old ஒரு 45-year-old ட்ரைவ் பண்ணால் கூட எட்டி பார்த்து ட்ரைவ் பண்ணாமல் ஒரு டீசெண்டான பொசிஷனில் உட்காந்து இந்த காரை கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் த verdict ஃப்ரம் மீ. ஒரே வாட்டி இன்னொரு வாட்டி புஷ் பண்ணிடுறேன். என்னன்றனால it drives, it goes but it gets vocal. 3-cylinderனால it gets really vocal. It gets lot of sound inside your cabin, but the suspension handles good. Like harshnessலாம் அந்த அளவுக்கு இல்லை. It cuts out the harshness, like noise, vibrations and harshness. இது மூணுமே நல்லா கட் அவுட் பண்ண. அதனால தான் NVH சூப்பராக இருக்குன்றேன். ஸோ if you are looking to buy a car that is practical and also சேஃப்டியுமே என்னுடைய ப்ரையாரிட்டிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா I'd say you give this car one try and then you choose it for yourself. என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு I suggest அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பலினோ கன்சிடர் பண்ணுறீங்கன்னா I'll suggest you. And on top of that நீங்கள் வந்து i20 பார்க்குறீங்கன்னா i20 is like a bit on the technologically advanced side, but Tata is பார்த்தீங்கன்னா it focus on more about safety, like build quality அப்படி இப்படின்னு டாட்டா நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் your priority is between safety and technology, you should decide what you want அப்படின்றத என்னுடைய கன்சிடரேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் தெம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். மக்கஸ், பை பை.